ஸ்பைடர்மேனு எத்தனை பேரை தான்ப்பா சமாளிப்ப? அதுக்குன்னு ஒரு நியாயம் வேணாமாப்பா? ஸ்கார்பியன், சாவேஜ் ஹல்க், பனிஷர் அண்ட் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆன ஜீன் கிரே, டேர்டெவில்னு இந்த லிஸ்ட்டில் சிம்பையாட்டும் சேர்ந்துருக்கு. ஸ்பைடர்மேன் என்னப்பா பண்ண போகிற? நோவே ஹோமில் தெளிவாக நம்ம பார்த்துருப்போம். வெனாமுக்கு ஸ்பைடர்மேனை தெரியும், அதுவும் சிம்பையாட் ஹைமைனில் கனெக்ட் ஆகியிருக்கும்னு. அண்ட் வெனாம் சின்ன பாட்டு இங்கே விட்டு போயிருக்கும். இதுக்கப்புறம் பிராண்ட் நியூ டேல செவரல் இயர்ஸ் கழிச்சு தான் நடக்கும். கூக்குன்லேருந்து உழுவார் ஸ்பைடர்மேன். காமிக்கில் முர்லுன்ற வில்லன் கூட ஃபைட் பண்ணி ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜுக்கு போயிடுவார். அதுக்கப்புறம் ஒரு வெப் கூக்குனில் அன்கான்ஷியஸாக ரொம்ப வீக்கான ஸ்டேஜில் இருப்பார். அண்ட் அதுலேருந்து வெளில வரும்போது ரீஜெனரேட் ஆகி ஒரு புது பர்த்ன்னே சொல்லலாம். கூட ஆர்கானிக் வெப், மோர் வைட்டல், ஸ்டிங்கர் அண்ட் நைட் விஷன் பவர் கிடச்சிருக்கும். இதெல்லாம் இருக்கட்டும், சிம்பியாட் கதையை ஆரம்பிச்சுட்டு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னு நினைப்பீங்க. சிம்பியாட் அவ்வளோ ஈஸியாக ஸ்பைடர்மேனை அப்சர்வ் பண்ண முடியாது. அதுக்கு அவர் அன்கான்ஷியஸ் வல்னரபிள் ஸ்டேஜில் இருக்கணும். இப்போயே நான் இந்த குக்கூன் சீன் சொன்னேன்னு புரியுதா? ப்ளஸ் இந்த கன்ஃபார்ம் செய்கிற மாதிரி இந்த ஒரு ஷார்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்பைடர்மேன் ஏதோ சவுண்ட் கேட்டு டிஸ்டர்ப் ஆகுற மாதிரி இருக்கும். அண்ட் நம்ம சிம்பையாட்டுக்கு லவுட் நாய்ஸ்னால் ஆகாது. சம்ஹவ் இட்ஸ் கனெக்டிங்கில். சிம்பையாட் சூட் இல்லாமல் சீக்ரெட் வார்ஸில் சொல்லவே முடியாது. டூம்ஸ்டே படத்தில் இருக்கலாமேன்னு கேட்பீங்க, பட் அதுக்கான சான்சஸ் இல்லை. ஸ்பைடர்மேன் டூம்ஸ்டேயில் இருக்க மாட்டார். ஸோ பிராண்ட் நியூ டேலே சிம்பியாட் ஸ்டோரியை செட் பண்ணுவாங்க. ஸ்பைடர்மேன் சிம்பியாட் சூட்டை வச்சு தான் சீக்ரெட் வார்ஸில் மேஜராக ப்ளே பண்ணுவார். இதெல்லாம் நடக்குமான்னு கேட்டால் ட்ரெய்லரில் பார்த்து தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம். படத்தில் வேறு மாதிரி கூட காட்டலாம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.